இன்னையோட விலை 6,500 ஒரு சிலிண்டர் கமர்ஷியல். என்னோட வாழ்வாதாரம் இதுதான். இதை விட்டுட்டு நான் போய் எப்படி இருக்கேன்? என் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு. ஆக்சிடென்ட்ல அவர் இறந்து 14-15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வாழ்வாதாரம் வேற யாருமே கிடையாது. நான் ஒரே ஆள் தான். என்னோட நம்பிக்கையும் என்னோட உழைப்பையும் போட்டு நல்லா வந்து. ஹை மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்னு வந்திருக்கோம். ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வரேன். அதுவும் இந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலா தெரியுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20 வருஷமா இந்த அக்கா வந்து கடையை வச்சு நடத்துறாங்களாம். சின்ன வயசுல வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் தவறிட்டாங்களாம். குழந்தை வந்து பாத்தீங்கன்னா 5 வயசு இருக்குமா. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அவங்கள படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணமும் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த கடை அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த அக்காவுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டா யாருமே கிடையாதுங்க. இவங்களே வந்து தனியா காலையில ஒரு 3ல இருந்து 4 மணிக்கு எழுந்திருப்பாங்களாம். சாம்பார்ல இருந்து சட்னி வகைகள் எல்லாமே காலையில தேவையான எல்லாமே ரெடி பண்ணிட்டு இங்க வந்து, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஆட்கள் இருக்காங்க, 3 பேர் இருக்காங்க வேலை செய்யறதுக்கு. அவங்க வந்து இட்லி, ஆப்பம், பூரி இதெல்லாம் போடுவாங்க. மீதி எல்லாம் மேஜரா எல்லா ப்ரிப்பரேஷனும் இவங்க தான் பண்றாங்க, தனி ஆளா நின்று. அது மட்டும் இல்லாம இவங்களோட கடையை வந்து நான் உமன்ஸ் டே அன்னைக்கே வந்து எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அன்பார்ச்சுனேட்லி அவங்க வந்து பர்சனல் ஒர்க்காக ஊருக்கு போயிட்டாங்களா, அதனால என்னால எடுக்க முடியல. இருந்தாலும் பரவாயில்ல, உமன்ஸ் டே அன்னைக்கு எடுக்கலன்னா என்ன, இவங்களோட ஸ்டோரியை நம்ம எப்ப வேணா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து எடுத்தாச்சு. நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா, அனுராதா அக்கா கடை. இவங்க வந்து அண்ணா மெயின் ரோட் KK நகர்ல லொக்கேட்டா இருக்காங்க. லேண்ட்மார்க் வந்து செம்ம சிம்பிளுங்க. EB ஆபீஸ்க்கு வெளியே இவங்க கடை இருக்கும். இவங்க கிட்ட என்னெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, காலையில வந்து எத்தனை மணிக்கு இவங்க கடையை போடுவாங்க, எத்தனை மணிக்கு மூடுவாங்க, எல்லாமே தெளிவா வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்டான கண்டென்ட் பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஃபுடி கிருத்திகா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். வணக்கம்க்கா, உங்க பேரு? அனுராதா. எவ்வளவு வருஷமா கடை போட்டிருக்கீங்கக்கா? நான் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. 3 ரூபாயில இருந்து வித்துட்டு ஆப்பத்துக்கு தேங்காய் பால், வெஜ்ஜு குருமாறு, அதுதான் விரும்பி சாப்பிடு. எல்லாமே நீங்க தான் சமைப்பீங்களா? ஆமா, காலையில ஒரு 3:30 மணிக்கு எந்திருக்கேன். எனக்கு கூட ஹெல்ப்புக்கு 2 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. நான் ரெடி பண்றது எல்லாமே நான் தான் பண்ணேன். ஆப்பம் மாவுல இருந்து இட்லி மாவுல எல்லாமே ரெடி பண்றது நான் ஒரு ஆள். வீட்டு சாப்பாடு மாதிரியே தரமா. சரி, இப்போ வந்து நீங்க 20 வருஷமா கடை போடுறீங்க. சாதாரணமா கடையை நடத்த முடியுதா? எல்லாத்தையும் தாண்டி தான் வரணும். சாதாரணமா எப்படி விட்டுருவாங்க? சாப்பிட வரவங்க கஸ்டமர் ஒரு பக்கம் ஏதாவது பண்ணுவாங்க. பொதுவா கார்பரேஷன் பிரச்சனைகள்லாம் வரும். எல்லாத்தையும் பேஸ் பண்ணி தான் நிக்கிறேன். இன்னையோட விலை 6,500 ஒரு சிலிண்டர் கமர்ஷியல். அதை வாங்கி நீங்க செய்யறீங்க? அங்கேதான் செய்யறேன். அப்புறம் என்ன பண்றது? என்னோட வாழ்வாதாரம் இதுதான். இதை விட்டுட்டு நான் வீட்டுல எப்படி இருக்கேன்? 4 பேருக்கு கூட வேலை பாக்குறாங்க. 4 பேருக்கு சம்பளம் கொடுக்கணும். என்ன நம்பி 4 பேர் வராங்க. நிறைய ஹோட்டல் மூடிட்டாங்க. இருந்தாலும் நம்ம விட்டுறக்கூடாதுன்னு நான் பண்ணேன். நம்ம இன்னொரு நாளைக்கு கூட சம்பாதிச்சிடலாம். சரி, கஸ்டமரை விட்டுறக்கூடாது. எங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாரு ஆக்சிடென்ட்ல. அவர் இறந்து 14-17 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு வாழ்வாதாரம் வேற யாருமே கிடையாது. நான் ஒரே ஆள் தான். என்ன நான் பாத்துக்கணும் இல்லையா? என் உழைப்ப நம்பி நான் இருக்கேன். நான் ஒரு பையன். அவன் மேரேஜ் ஆகி அவன் தனியா போயிட்டான். அவனை வளர்த்து ஆளாக்குறது எல்லாமே இதுலதான். 3000 ரூபாய் காசு பிறக்கிறது பெரிய விஷயம். இந்த தள்ளு வண்டி கூட நான் வாடகை எடுத்துதான் நான் நடத்த ஆரம்பிச்சேன். என்கிட்ட எந்த ஒரு இதுவுமே இல்லை. என்னோட நம்பிக்கையும் என்னோட உழைப்பையும் போட்டேன். நல்லா வந்து நான் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு வெயிட் பண்ணனா, இட்லி சுட சுட சாப்பிடறதுக்காண்டிதான் வெயிட் பண்ணி வாங்கினேன். சாக்குறதுக்கே செம்மையா இருக்கு பாருங்க. ஒரு இட்லி, கொஞ்சோண்டு பொங்கல், வடை வாங்கியிருக்கேன். செம்ம சூடா இருக்கு. இட்லி வேற செம்ம சாஃப்ட்டுங்க. சான்சைல் ஐயோ எடுக்கவே முடியல, கொதிக்குது. சாம்பார், சட்னி எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. கார சட்னி, தேங்காய் சட்னி வாங்கினா. இந்த பக்கம் வந்து சாம்பார் இருக்கு. அது 3ஐயும் சேர்த்து ஒரு கலவையா சாப்பிட போறேன்னா சொன்னா ஆல்ரெடி சாப்பிட்டு இதுல ஊறி இன்னும் பஞ்சு மாதிரி இருக்கு. நான் எப்படிடா எடுத்து சாப்பிடுறது அப்படின்ற மாதிரி இருக்கு. இட்லி வந்து சரியான சாஃப்ட். சட்னி இருக்குல்ல, தேங்காய் சட்னி தான் நல்லா வாயில வந்து ஃபிளேவர் வருது. எல்லாம் மிக்ஸ் ஆனதுனால தேங்காய் சட்னி மட்டும் தான் வந்து டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். சூப்பரா இருக்கு. நான் லைட்டா ஸ்பைசியா அந்த இட்லி கூட சாப்பிடுறதுக்கு அல்டிமேட். செம்ம ஒருத்தி இந்த இட்லி, பயங்கரமா இருக்கு. எனக்கு வந்து என்னன்னா, இட்லி வந்து சுட்டுக்கிட்டே இருக்காங்க, அங்க காலி ஆயிக்கிட்டே இருக்கு. செம்ம குவாலிட்டிங்க இட்லினா. இட்லிக்காண்டியே வந்து இங்க வாங்கிட்டு போறாங்க, சாப்பிட்டுட்டு போறாங்க.
இட்லியோட பிரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப வந்து எல்லாருக்கும் தெரியும் சிலிண்டர் ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்லிட்டு, அதனால வந்து 4 இட்லி 50 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு கரண்டி தான் வாங்கியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு வந்து பொங்கலும் பாத்தீங்கன்னா ஒரு குண்டா நான் காலி பண்ணிட்டு 2வது குண்டானை ஏத்தி வச்சிருக்காங்க. பொங்கலும் சாம்பாரும் சேர்த்து சாப்பிடுறது எனக்கு பிடிக்கும். என்னம்மா இவங்க இப்படி பண்றாங்களேம்மா அப்படின்ற மாதிரி இருக்கு. பொங்கல் வந்து பாத்தீங்கன்னா செம்மையா இருக்கு. நல்லா ஜீரகம் எல்லாம் தூக்கலா போட்டு மிளகு பொங்கல்ல ஒரு டேஸ்ட் கொடுப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி 1000 தான் இருந்தாலும் இட்லி டேஸ்ட் வரல. பட் வந்து பொங்கல் எனக்கு வந்து அந்த அளவுக்கு பிடிக்காதுல, ஆனா டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். பொங்கலோட பிரைஸ் 40 ருபீஸ்க்கு தராங்க. வடை வந்து பாத்தீங்கன்னா இந்த சைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. என்ன ஒண்ணு எனக்கு ஒரே ஒரு ஃபீல், நான் ஸ்பிரிஸ்கினஸ் போயிருச்சு அதுல ஊறுனதுனால. நிறைய மிளகாப்பா கொஞ்சோண்டு பொங்கலுக்கும் வடைக்கும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா எனக்கெல்லாம் பொங்கல் இறங்கிரும். வடை மட்டும் போட்டு வச்சிருந்தாங்க, ஆனா கிறிஸ்பியா இருக்கு வடை. அப்படியே இதெல்லாம் ரசனையோட சாப்பிடுவாங்க. எங்கப்பா இந்த 2 பூரி சாப்பிட்டா போதும், டிஃபனே முடிச்சிடலாம். செம்ம பெருசா இருக்குங்க, சாஃப்டா இருக்கு. அதுக்கு வந்து கிழங்கு இருக்கு. பூரி சுவையான சாப்பிட்டு கிழங்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா திக்கா இருக்கு. கிழங்கோட டேஸ்டும் அல்டிமேட்டுப்பா. இந்த இடத்துல வந்து என்ன நான் மிஸ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு தெரியல, எல்லாமே அல்டிமேட்டா இருக்கு. பூரி வந்து மஸ்ட் ட்ரைங்க. இந்த அக்கா கடையில ஏன் இவ்வளவு கூட்டம் அப்படின்றது டேஸ்ட்லயே தெரிஞ்சு. இட்லி, பொங்கல், பூரி, ஆப்பம், வடை 5 ஐட்டம்க்கு பாத்தீங்கன்னா அந்த 5 ஐட்டம் மட்டும் சொல்ல முடியாது. அந்த 5 ஐட்டம் குவாலிட்டியாவும் டேஸ்டாவும் கொடுக்கறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா. ஐட்டம் வந்து நல்லா டிப் பண்ணி சாப்பிட்டா உப்பு தெரியுது பூரிக்கல தான், பட் வந்து லைட்டா சாப்பிடும் போது பூரியோட மேட்ச் ஆகுது. நல்ல ஒரு பிளேவருங்க கிழங்குலாம். இந்த ஆப்பத்துக்கு வந்து எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா. கடைசியா வந்து சிலிண்டர் காலி ஆயிடுச்சா, இந்த பக்கம் பூரி போட்டுடலாம், அதை எடுத்து மாத்தி போடணுன்றதுக்காண்டி இதோட 10 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிடுறேன். இந்த ஆப்பத்துக்கு பாத்தீங்கன்னா தனி ஃபேன் பேஸே இருக்குங்க. நான் மட்டும் வெயிட் பண்ணல, என் கூட ஒரு 5-6 பேர் கிட்ட வெயிட் பண்ணியிருந்தாங்க. அப்படியே ஊத்திக்கிட்டே இருக்காங்க. எவ்வளவு ஊத்துனாலும் அந்த ஆப்பம் பத்த மாட்டேங்குதான். இந்த மாதிரி கூட்டம் வந்து வாங்கிட்டு போறான். செம்ம பிளேவர் பால்ல. அதே மாதிரி ஆப்பம் பாத்தீங்கன்னா அடடா செம்ம சாஃப்ட், செம்ம சரியான ருசிங்க. நான் ரொம்ப ஹைட்லாம் கொடுக்கல, எனக்கு ஆப்பம் எப்படியெல்லாம் இருந்தா பிடிக்குமோ அதே மாதிரி இருக்கு. ஆப்பம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட். என்னோட என்ன சொல்றது சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே தெரியும்ங்க. பாஞ்சல நீ பாருங்க, அந்த பால்ல வந்து ஊற வச்சிட்டேன். அந்த ஆப்பம் வந்து கிச்சிக்கிட்டு போகுது. இதுக்காக இவ்வளவு பேர் வெயிட் பண்றாங்க. சாப்பிட்ட அப்புறம் தான் புரியுது. அதே மாதிரி பார்சலும் நிறைய பேர் வாங்கி போனாங்க ஆப்பத்தை. இப்பதான் எனக்கு ஒரு புல்ஸ் இந்த பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல். நிஜமாவே சொல்றேன், கேகே நகர் பக்கம்லாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செம்ம ஒர்த்தான ஸ்பாட்டு. அதுவும் இல்லாம இவங்க கிட்ட வந்து பியூர் வெஜ் தாங்க, ஒரு முட்டை கூட கிடையாது. அதனால வந்து என்ன சொல்றேன், இன்னைக்கு வேற கிருத்திகா, அதனால நான் தைரியமா வந்து சாப்பிட்டேன். ஏன்னா சார் நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து எக் தோசை டிஃபால்ட்டா இருக்கும், எக் இல்லாம இருக்கவே இருக்காது. ஆனா இவங்க கிட்ட வந்து பியூர் வெஜ்ல தான் கொடுக்குறாங்க, வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி வந்து டேஸ்ட் வந்து சொல்றேன், நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, ரிவ்யூ கொடுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க. இந்த கூட்டத்தை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு போறாங்க. செம்ம பெஸ்ட் ஸ்பாட்னு சொல்லுவேன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. எனக்கு வந்து நீங்க எல்லாம் வந்து ஆப்பம் லவரா இருந்தாலும் சரி, பூரி லவரா இருந்தாலும் சரி, இந்த ஸ்பாட் ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி சாப்பிட்ருக்கீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி நம்ம வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.